ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமேன். எந்த சிற்சையும் தற்காலத்தில் என்ன செய்யாது, சந்தோஷமாக இருக்காது. சிற்சை எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சிற்சைனா பாடு பிரச்சனை, அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் அது பழகினவங்களுக்கு அது பிற்காலத்தில் ஒரு சமாதானத்தை தருமா. ஆமேன். ஒரு முறை ஒரு கட்டடம் கட்டுற ஒரு கான்ட்ராக்டர்கார்ட்ட ஒருத்தனார் வேலை பார்த்தார். அது என்னென்ன வேலை எங்கெங்கே கொடுக்குறாரோ அதெல்லாம் கரெக்டாக செய்துகிட்டே வந்தார். அப்போ அவருக்கு நல்ல வயசானதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், தான் முதலாளிகிட்ட போய், முதலாளி நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்தேன், நான் என்னால் முடியலை, நான் என்ன செய்கிறேன், என் வேலையை விட்டு நான் ஓய்வு பெற போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் முடிக்க வேண்டியது இருந்தது, அந்த பணத்தெல்லாம் எனக்கு கணக்கு முடிச்சு கொடுங்க, அது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி போகிறார். அப்போது அந்த முதலாளி சொல்கிறாரு, சரி நீ எனக்கு இவ்வளோ நாள் உண்மையாக எனக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்க, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, ஒரே ஒரு வீடு மட்டும், நீங்கள் வீடு கட்டுற எல்லா வீடுமே ரொம்ப எனக்காக நான் சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் நேர்த்தியாக செய்கிறீங்க, இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்காக நீங்கள் செய்து கொடுக்கணும், ஒரு நல்ல வீடு எனக்கு கட்டி தரணும்னு சொல்லிட்டு இடத்தெல்லாம் காமிச்சு எல்லாம் கொடுத்துட்டாரு. இவரும் அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறார். இவர் ஒவ்வொரு முறையும் கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி வந்து பார்ப்பார். பார்க்கும்போதெல்லாம் அந்த வேலையாள்கிட்ட, நீங்கள் இது இப்படி செஞ்சுருக்கீங்க, அதை அப்படி செஞ்சுருக்கீங்க, இது தப்பு, இதை இப்படி செஞ்சுருக்கால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையாக மாற்றுவார். இப்போ இங்கே ஒரு செவர் இருந்ததுன்னா இதை இங்கே வைக்கக்கூடாது, இதை அந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்து இந்த பக்கம் வைக்க சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது இந்த வேலையாளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுச்சே, நம்ம கடைசி நாட்களில் நம்ம முடியாதுன்னு கேட்கும்போது இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரு, நம்ம நல்லதாக எல்லாத்தையும் செய்கிறோம், எப்படியாவது முதலாளிக்கிட்ட திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கும். ஆனால் முதலாளி திருப்தியாக மாட்டேங்கிறாரு, நான் என்ன செஞ்சாலும் அவர் திருப்தியாக மாட்டேங்கிறாரு, நான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு குறையை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டம், முறுமுறுக்கிறாரு. வேலையில் விட்டுட்டு அப்படியே போட்டு ஓடிடலாமான்னு கூட நினைக்கிறாரு. ஆனால் அப்படி நினச்சிட்டு இருக்கிறம்போது அந்த முதலாளி ஒரு மறுபடி வீடு வேலையெல்லாம் முடிச்சிட்டார் இவரும் ஒரு கஷ்டப்பட்டு. அப்போ அந்த முதலாளி கூப்பிட்றாரு, ஏன்னா எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக வீடு கட்டிகிட்டே வந்து பாருங்கன்னு சொல்லி. இவர் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறமும் ஐயோ டோரை நீங்கள் இங்கே வச்சிட்டிங்களே, இந்த பக்கம் வைக்கக்கூடாது, ஜன்னலை இங்கே வைக்கக்கூடாது, ரெண்டையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு நான் என்ன செய்யனே தெரில அந்த தொழிலாளிக்கு. கடைசி நேரத்தில் நம்ம இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லி ரொம்ப முறுமுறுக்கிறாரு அந்த முதலாளியை பார்த்து. ஆனாலும் சரி கடைசியாக இதை மட்டும் கஷ்டப்பட்டு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடித்து சாவியை அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது அந்த முதலாளி அதை வாங்கி திருப்பி அந்த சாவியை இவர் கையிலே கொடுக்குறாரு. ஐயா, நான் இவ்வளோ நாள் இந்த வீடு கட்டினது யாருக்கு நினச்சிங்க, உங்களுக்கு தான். நீங்கள் எனக்கு எவ்வளவு உண்மையாக உத்தமமாக நீங்கள் உழைச்சிங்க, எவ்வளவு நேர்மையாக இருந்தீங்க, அதனால் என்னுடைய ஒரு பரிசு தான் இந்த வீடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலையாளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, கண்களிலிருந்து கண்ணீர் வடியுது. நம்ம முதலாளி இவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறாரு, ஆனால் நம்ம அவரை எப்படியெல்லாம் நம்ம முறுமுறுத்தோம், எப்படியெல்லாம் திட்டினோம், நம்ம எப்படியெல்லாம் அவரை ஒரு தப்பாக நினச்சோமே, அவர் நமக்காகவே பார்த்து கட்டியிருக்கிறாரு. அப்போ முதலாளி சொல்கிறாரு, நான் உனக்காக தான் பார்த்து கட்டினேன், நான் ஒரு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படணும், அதே போல் தான் ஒரு நேர்த்தியான வீடு உனக்கு நான் தரணும்னு சொல்லி தான் நான் பார்த்து கட்டினேன்னு சொல்லிட்டு. அப்போ வேலையால் நினைக்கிறேன், எனக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட நான் நல்லா கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ முதலாளிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு மீதியான பணத்தையும் வாங்கிட்டு அவர் சந்தோஷமாய் தன் மீதி நாட்களை கழிக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்கான பாத்திரமாய் நம்மை வணைந்து கொள்வதற்காக தான் அவர் இத்தனை காரியங்களையும் செய்து கொண்டார். நம்மை அதற்கேற்ற தகுதியுள்ள பாத்திரமாய் வணைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமானதாய், அவருக்கு எப்படி இருந்தால் அது பிரியம், நம் பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சால் நன்மை என்பதை பார்த்து தான் நம்மை ஒவ்வொரு நாளும் அழகாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாகும்படி நம்மை ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை தகுதியுள்ளவர்களாகும்படி நம்மை சிற்றிக்கிறார், நடத்துகிறார். இப்படி நாம் நடத்தப்படும் போது அது நமக்கு அது போராட்டம், இந்த காரியங்கள் நமக்கு வேதனையை கொடுக்கும்.
என்னடா இப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஏன் இந்த வாழ்க்கை விட்டு ஓடிடலாமான் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கர்த்தர் நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எதற்காக? அவருக்கான ஒரு நல்ல ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக நம்மை உருவாக்க நினைக்கிறார். அதற்காக தான் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாய் நாம் கடந்து செல்லும்படி அனுமதிக்கிறார். நாம் பாடுகளை சகித்து கொள்ள முடியாதபடி, பொறுமையோடு அதை சகித்து கொள்ள முடியாது நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம். அவர் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக அடைய முடியாதபடி என்ன செய்கிறோம்? அந்த முறுமுறுப்புக்கு நாம் இடம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நிறைய பேர் இன்னைக்கு பாதியில் அந்த ஆசீர்வாதம் வரும்போது முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. என்னால் முடியாது, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அவருடைய சித்தத்தை விட்டு விலகி மனம் போன போக்கில் நிறையா பேர் போய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கடைசி நிமிடத்தில் இழந்தவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆகவே நாம் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கான திட்டத்தை கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியான திட்டத்தை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அதற்காய் நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ளாதபடி நமக்கு இஷ்டத்திற்கு என்ன செய்யக்கூடாது? நாம் ஓடுவோம் என்றால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். பந்தய சாலையில் ஓடுகிறவன் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணுமா. இந்த எபிரேயர் 12:1 பாருங்க, நமக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணும். அப்போ அது தற்காலத்தில் அது நமக்கு புரியாததா இருக்கும். ஆனால் அது வரும்போது, அந்த ஆசீர்வாதம் வரும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் என்ன செய்வோம்? அதை நாம் சரியாய் உணர்ந்து கொள்வோமாகவே. நாம் போராட்ட பிரச்சனை வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மை உருவாக்கவே அதை அனுமதிக்கிறார் என்று நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு நாம் காணப்படுவோம். வேதத்தில் நான் பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவங்க எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பதற்கு முன்பாக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாக தான் கடந்து சென்றிருக்கிறாங்க. நாம் உலகத்திலேயே அநேக பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இப்போ உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கடந்து வந்த பாதைகளை நாம் பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரருடைய ஒரு பகுதியை பார்க்கிறோம். ஆனால் பின்பகுதி பார்க்கும்போது அவங்க நடந்து வந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து பொறுமையோடு தான் இப்போ அவங்க ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆகவே கர்த்தர் நம்மை பழக்குகிறார். உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு இப்போ சங்கடமா தெரியலாம், கஷ்டமா தெரியலாம். ஆனா அது வரும்போது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். அது வரும்போது, அது விரும்பினது வரும்போது ஜீவ கிரீடம் போல் இருக்கும் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கார். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடமாக இருக்கும். அது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த வேளையில் எத்தை குறித்தும் கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல் பொறுமையோடு ஓடுங்க. பொறுமையோடு ஓடுங்க. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்ட என்ற வார்த்தையின்படி நாம் என்ன பாடுகளை அனுபவிச்சோமோ அதற்கான ஒரு நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கட்டாயம் கொடுப்பார். ஒரு பாடுகளுக்கு ஒன்று ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடம், ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் அநேகருக்கு பிரயோஜனமானதாய், அநேக சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்களை தட்டி எழுப்புகிற ஒரு அனுபவமாய் நமக்கு கர்த்தர் கொடுப்பாராகவே இந்த வேளையில் கண்களை மூடி நாம் முறுமுறுக்காதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முரட்டாட்டம் பண்ணாதபடி, பிடிவாதம் பண்ணாதபடி, கர்த்தரை முறுமுறுக்காதபடி, கர்த்தர் எனக்கு இப்போ அனுமதித்திருக்கிற பாடுகள், எனக்கு இப்போ அனுமதித்திருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு, அவர் எதை செய்தாலும் அது நன்மைக்கே என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் உணர்ந்தவர்களை நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாது, ஆனால் அது பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவது கஷ்டம்தான், ஆனாலும் அது ஒரு நல்ல அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கே, தன்னை உருவாக்குவதற்கு, தன்னை ஒரு நல்ல பாத்திரமாய் வணைவதற்கே, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாய் வணைவதற்கே என்பதை உணர்ந்தவர்களாய் முறுமுறுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள யோபுவை போல பொறுமையை வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே பொறுமையோடு இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள, இழந்து போன எல்லாவற்றும் ரெட்டிப்பான மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும்
கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் இன்றைய ஒரு முடிவை நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். சகல துதிகனமாகியுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.